ஹாய் வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா தமிழ் டப்ல என்னென்ன அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு, அதோட வேற என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாய்ப்பில்லை ராஜா. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. இப்போ ரீசெண்டா நம்ம கிரஞ்சி ரோல்ல ஒரு சில அனிமியோட தமிழ் டப் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல முதலாவது பார்க்க போற அனிமி நம்ம டீமன் லோட் ட்ரீட்ரா என்கிற அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங்க இப்போ நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. சோ மொத்தமா இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது. யாருக்கும் செக்காய் ஃபேண்டசியான ஒரு அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 2 தமிழ் டப்பிங்குமே இதுக்கு முதல் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ 2 சீசனுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல அவைலபிளா இருக்குது நண்பா. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொபாட்டிக் நோட்ஸ் என்கிற அனிமியோட தமிழ் டப்புமே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமா 22 எபிசோட் இருக்கு நண்பா. சோ யாருக்கும் ஒரு சைஃபை கேட்டகரியான அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா ஷூட் கால் டு த ஃபியூச்சர் என்கிற அனிமியோட தமிழ் டப்பை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமா இந்த அனிமில 13 எபிசோட் இருக்கு நண்பா. சோ யாருக்குமே ஃபுட்பால் சம்பந்தமான அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதுக்கப்புறமா ஆஃப்டர் ஸ்கூல் டைஸ் கிளப் என்கிற அனிமியோட தமிழ் டப்பிங்குமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த அனிமில 12 எபிசோட் இருக்கு நண்பா. முக்கியமா இந்த அனிமியுமே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஸோ உலாந்த நண்பா இப்போ ரீசெண்டாக நம்ம ரஞ்சி ரோலில் ரிலீஸ் ஆயிருக்க அனிமி. ஸோ இதுக்கப்புறமாவே இன்னும் ஒரு சில அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி இதுக்கடுத்து ஜூலை மந்த்துக்கான ஷெடியூலுக்கு அப்புறமா அக்டோபர் மந்த்ல என்னென்ன அனிமி எல்லாமே தமிழ் டப்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ரஞ்சி ரோல் சைட்லேருந்து ஒரு லிஸ்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அது யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஒரு 6 அனிமி கிட்ட இந்த அக்டோபர் மந்த்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி இதுக்கப்புறமா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல கண்டர் மண்டே டு ஃப்ரைடே நைட் 9 மணிக்கு அடுத்த எபிசோடுமே ரிலீஸ் ஆயிருக்குது. அதோட முக்கியமா நம்ம சோனியா சேனல்ல நெர்டோ ஷிப்டோனுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏண்டா வேணுனே பண்ணுவேடா. ஸோ அதனால அந்த டைம்ல கண்டர் அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மறுபடியுமே நம்ம சோனியா சேனல்ல நெர்டோ ஷிப்டோன அக்டோபர் 13 நைட் 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவன் செத்துட்டான்டா. இதற்கடுத்து இந்த செப்டம்பர் 26 இந்தியன் தியேட்டர்ஸ்ல நம்ம செயின்சோ மேனோட நியூ மூவியுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜாப்பனீஸ் மற்றும் ஹிந்தி டப்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இதே நாள்ல நம்ம செஞ்சானுடைய நியூ மூவியுமே இந்த செப்டம்பர் 26 ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. தூங்கிட்டு இருந்த திறமைகளை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க. ஸோ அதுவுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி இதுக்கப்புறமா நம்ம செப்டம்பர் 12 டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கசல் மூவியுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இது வரைக்குமே வேர்ல்ட் வைட்ல 576 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 20 மில்லியன் தான். என்னதான் 20 மில்லியனா இருந்தாலுமே இந்த மூவிக்கு ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே அனிமேஷனுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னுமே இந்த மூவி கலெக்ட் பண்ணுமே எதிர்பார்க்கலாம். அதோட முக்கியமா இந்த மூவி எப்போ ஓடிடி அதாவது நம்ம கிரஞ்சி ரோல் சைடில் ரிலீஸ் ஆகும்னுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது நண்பா. அடுத்த வருஷம் ஸ்டார்ட்ல ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறமா நம்ம ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ண டான் அனிமியோட எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ மொத்தமா சீசன் 2ல 12 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஜாப்பனீஸ் மற்றும் ஹிந்தி இங்கிலீஷ் டப்ல எல்லா எபிசோடுமே ரிலீஸ் ஆகிட்டு நண்பா. கண்ணு வேர்க்குது. ஆனா தமிழ் டப்ல இது வரைக்கும் ஒரு 10 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை ஏனென்றா இந்த அனிமி ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு தான் 4வது எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அனிமியோட முதலாவது எபிசோடுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுபடி அக்டோபர் 2nd வீக்ல இந்த அனிமியோட லாஸ்ட் எபிசோட தமிழ் டப்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 3யுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு. ஸோ இதே மாதிரியே நம்ம கிளவர்டஸ்ங்கிற அனிமியுமே இந்த ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. ஸோ அதோட எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. மொத்தமாக 12 எபிசோட் இருக்கு நண்பா. ஸோ அதுவும் தமிழ் டப்லயுமே இருக்குது. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 2மே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த அனிமியோட சீசன் 2 அடுத்த வருஷம் ஏப்ரலோ அல்லது ஜூலை மந்த்லயோ ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸுமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4ல இருந்து பார்ட் 1 ஜனவரி மந்த்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்பவே ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்ட் 2 ஜூலை மந்த்ல ரிலீஸ் பண்ண தொடங்கியிருப்பாங்க. மொத்தமா பார்ட் 1 பார்ட் 2ல சேர்த்து இது வரைக்கும் 24 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பார்ட் 2மே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. ஸோ இந்த அனிமியோட ஃபைனல் பார்ட் லாஸ்ட் பார்ட் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமா இந்த சீசன் 4 தான் இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாகவே இருக்க போது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இதுக்கடுத்து கைஜூ நம்பர் அனிமியோட சீசன் 2 லாஸ்ட் எபிசோடுமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ மொத்தமா இந்த சீசன் 2ல 11 எபிசோட் இருக்குது. ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதனால இன்னையோட இந்த அனிமியோட எல்லா எபிசோடுமே ரிலீஸ் ஆகி முடியுது நண்பா. ஸோ இதுக்கப்புறமா
இதே ஜூலை முதல் சாகமோட்டோ டேஸ் அனிமியோட பார்ட் 2மே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக பார்ட் 1 பார்ட் 2ல சேர்த்து 22 எபிசோட் இருக்கு நண்பா. ஆனால் முக்கியமாக தமிழப்பில் ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த அனிமியை ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மை ஹீரோ அகாடமி அனிமிக்குமே ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியுமே எடுக்க போறாங்க. அதோட இப்போ இந்த டீமன் ஸ்லேயர் மூவிக்குமே மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறால இந்த டீமன் ஸ்லேயர் மூவிக்குமே ஒரு லைவ் ஆக்ஷன் பண்ண போறாங்க என்றுமே ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து இந்த அனிமிக்கு லைவ் ஆக்ஷன் எல்லாமே கூடிக்கொண்டே போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லைவ் ஆக்ஷன் மூவி எல்லாமே எப்படி இருக்குன்னதுமே. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பார்க்க வேண்டியதானே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.